எக்கால பிரகடன ஜெபம் என்றால் என்ன? எக்கால பிரகடன ஜெபம், எக்கால சத்தம் எதை குறிக்கிறது? 32 நாட்களாக நான் எக்காலத்தினுடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தியை குறித்து நான் பேசிக் கொண்டு வருகிறேன். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நெகேமியா இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் எக்கால சத்தத்தை எவ்விடத்தில் கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே கூடி வாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் கூடி வர செய்கிற சத்தம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எக்கால சத்தம் முன்னேறி செல்வதற்காக தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன சத்தம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது எப்பொழுதெல்லாம் எக்கால சத்தத்தை கேட்பார்களோ முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற வார்த்தையை, செய்தியை, அப்பொழுது யமஹா கிடையாது, ரோலாண்ட் கிடையாது, அஹூஜா ஸ்பீக்கர் கிடையாது. அப்பொழுது இருந்ததெல்லாம் ஒரே ஒரு எக்காலம். கூடாரத்துக்குள் இருக்கிறவர்கள் எக்கால சத்தத்தை கேட்டா அவங்களுக்கு தெரியும் கானானை நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இப்படி எக்கால சத்தம் பல அர்த்தங்களை உடையதா இருக்கிறது. எக்கால சத்தம் கர்த்தருடைய சத்தம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18-19 வாசித்து பாருங்கள். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சீனாய் மலையிலே மோசே பக்தன் ஏறுகிறார். அவர் மேலே கேட்ட சத்தம் எக்கால சத்தம். வர வர பலத்த அந்த எக்கால சத்தத்தை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், மோசே, நாங்கள் மலைக்கு வரவில்லை, நீர் மட்டும் கர்த்தரோடு போய் பேசும். மோசே எக்கால சத்தத்தோடு பேசினார். எக்கால சத்தம் மோசையோட பேசினது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டிலே யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், எக்கால சத்தம் போல பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது எது? அந்த எக்கால சத்தம் சொன்னதாம், நான் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப எக்கால சத்தம் யாருடைய சத்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மறுபடியும் யோவான் இப்படியாக சொல்லுகிறார், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. எனக்கு அன்புக்குரியவர்களே, முன்னே எக்காலம் சத்தம் போல 1ஆம் அதிகாரத்தில் நான் கேட்டனே, அதே சத்தம் சொன்னது இங்கே ஏறி வா. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த சபையில ஏறி வந்திருக்கிறோம். இனி சம்பவிக்க போகிறவைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனமா அற்புதங்களை செய்ய போறார். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும்? உங்களை விடுவிக்கிற சத்தம் எக்கால சத்தம். கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்கள். வழியிலே எரிகோ மதில் சாபம், ஆசீர்வாதத்தை தடுக்கிற சாபமாகிய எரிகோ மதில். ஆண்டவர் சொன்னார், 7 முறை இந்த பட்டணத்தை சுற்றி வாருங்கள், 7 நாளும் நீங்கள் ஒன்றும் பேசக்கூடாது. எக்கால சத்தத்தை மட்டும் 7 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடந்து ஊதிக்கொண்டே நடக்க வேண்டும். 7ஆம் நாளில் 7 தரம் சுற்றி வாருங்கள். 7ஆம் தரம் சுற்றி வரும்போது நீங்கள் எக்காலங்களை தொனிக்கும் போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது எரிகோ மதில் இடிந்து விடும். அப்படியே ஜனங்கள் ஆர்ப்பரிக்க ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத சாப தடையான எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. இந்த இரவு கற்பம் தரிக்க முடியாமல் இருக்கிற சிலருக்கு தடையாகிய சாபத்தை உடைத்து இரட்டை குழந்தையை கத்த தரப்போகிறார். கையை தட்டி வாயை திறந்து தீர்க்க தரிசன வார்த்தைக்கு ஆமென் சொல்லலாம். யுத்தத்தில் எக்கால சத்தம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே யுத்தத்திற்கு போகும்போது, சத்துருவுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை
பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீர்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மோசே பக்தன் யுத்தத்திற்காக அவன் பினேகாசை அனுப்பும் போது அவன் கையிலே பட்டயத்தை கொடுத்து அனுப்பவில்லை. அவன் கையிலே பெரிய ஈட்டியை கொடுத்து அனுப்பவில்லை. அவன் கையிலே தொனிக்கிற பூரிகைகளை கொடுத்து அனுப்பினார். என்னாகமம் 31 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எலெயாசாரின் குமாரன் பினகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினார். ஏன் இந்த தொனிக்கும் பூரிகைகளை கிதியோன் கையிலே கர்த்தர் கொடுத்தார்? கிதியோனுடன் இருந்த 300 பேர் சட்டியை உடைச்சாங்க, பானையை உடைத்தார்கள், தீவட்டியை உயர்த்தினார்கள், எக்காலம் ஊதினார்கள். வாயில் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கிதியோன் பட்டயமே இல்லையே. எக்கால சத்தம், கர்த்தருடைய சத்தம், உங்க வாயிலிருந்து புறப்படுற வசனம், ஆவியின் பட்டயம். நான் இருந்தா கையை தட்டி ஆமேன்னு சொல்லியிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆராதனை ஒரு ஆயுதம், ஜெபம் ஒரு ஆயுதம். இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்ந்து நிற்கும் போது கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். எக்கால சத்தத்தை ஆராதனையாக ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று ஊதுவார்கள். உடன்படிக்கை பெட்டி எழும்பும் போதெல்லாம் எக்காலத்தை ஊதி சொல்லுவார்கள், கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இப்படி எக்கால சத்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. வாசிங்க, என்னாகும் 10:35. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 2 சாமுவேல் 6 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிய எக்கால சத்தத்தோடு, வெட்டிய கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடு கொண்டு வந்தாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி குமரி மாவட்டத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது. அவருடைய மகிமை குமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது. ஆகவேதான் எக்கால சத்தத்தை நீங்க துணிக்க பண்ணுகிறோம். சொல்லுங்க ஆமே. இது சீயோன் கோட்டையாய் மாறப்போகிறது. குமரி மாவட்டம் சீயோன் கோட்டையாய் மாறப்போகிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். யோவேல் 2 அதிகாரம் 1 வசனம், யோவேல் 2 அதிகாரம் 15 வசனத்துல சீயோனிலே எக்காலத்தை ஏன் ஊத சொன்னாரு? ஏன்னா சீயோன்ல ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்க போறாங்க. உங்க வாலிபர்கள் தரிசனங்களை பார்க்க போறாங்க. மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊத்த போறாரு. குமரி மாவட்டத்தை கர்த்தர் ஒரு சீயோன் கோட்டையை மாத்த போறாரு. ஊழியக்காரர் மேல, ஊழியக்காரிகள் மேல அவர் அபிஷேகத்தை ஊத்த போறாரு. வானத்தும் பூமியிலும் ரத்தம் புகை ஸ்தம்பங்களாக அதிசயங்களை காட்ட போகிறார். குமரி மாவட்டமே ஆயத்தமாகி, கர்த்தர் உன்னை ஒரு எக்கால சத்தமாய் மாற்ற போகிறார். ஒரு தீர்க்கதரிசன சத்தமாய் மாற்ற போகிறார். கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை சீயோன் பர்வதம் பார்க்கும். சொல்லுங்க ஆமென். இதற்கு தேவை ஒரு எழுப்புதல். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை எழுப்புறதுக்காக இந்த எக்கால சத்தத்தை கர்த்தர் துணிக்க வைக்க விரும்புகிறார். அவேக்கனிங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழுந்துரு. சொல்லுங்களேன். யாராவது ஏன்சாங்களா பார்த்தீங்களா? நான் 3 தடவை சொல்ல வச்சேன், ஆனாலும் யாராவது ஏன்சாங்க பார்த்தீங்களா? இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே இருக்குது பிரியமானவர்களே. நாம் சொல்லுவதை செய்ய மாட்டோம், செய்கிறதையும் சொல்ல மாட்டோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு எழுப்புதலை நமக்குள்ள கொடுக்கிறதுக்காக இன்னைக்கு எக்கால சத்தத்தை துணிக்க வைக்க விரும்புகிறார். கையை உயர்ச்சி ஒரு அல்லேலூயா.
எக்கால சத்தம் நம்ம எழுப்புகிற சத்தம். உங்களை இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் எக்கால சத்தம் எழுப்பி விட போகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பயங்கர அசதி வந்து விட்டது. சபைகளுக்கும் சரி. ஒருத்தர் என்று சொல்றார், பாஸ்டர் எனக்கு இப்போ வெளியே போறதுக்கே விருப்பம் இல்லை, வீட்லயே உட்காந்து வேலை செய்யணும்னு தோணுது. பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து ஹாலில் கம்ப்யூட்டர் எடுத்து உட்காந்து வேலை செய்கிறேன், கிச்சனில் போய் சாப்பிட்றேன், பெட்ரூமில் தூங்குறேன், காலையில் பாத்ரூமுக்கு போகிறேன், ஹாலில் உட்காந்து வேலை செய்கிறேன், கிச்சனில் போய் சாப்பிட்றேன், பெட்ரூமில் தூங்குறேன். ஒரு எழுப்புதல் இல்லை, வெளியே போகணும், ஒரு வேலை செய்யணும், ஒரு எழுப்புதலே இல்லை. அவர் சொல்றாரு, நான் படுத்து 12 மணிக்கு தான் பாஸ்டர் எந்திரிக்கிறேன், என் ரொட்டீனே மாறிடுச்சு, நைட்டு நல்லா ஜெபிக்கிறேன். யாருக்கு வேணும் உன் நைட்டு? சும்மா பொய் சொல்லக்கூடாது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்றீங்களா? அதிகாலையில் ஆயத்தமாகி சீனாய் மலையின் கொடுமுடியில் பதினில் யாத்ரா 34 அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் இன்னைக்கு சபையை எழுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5 அதிகாரத்துல 14 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் சரி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு ஆமென் சொல்ல போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழுந்திரு. பொல்லாத நாட்களுங்க. 5 வயசு குழந்தைய அம்மா பக்கத்துல தூங்கிட்டு இருந்ததை எடுத்துட்டு போய் கற்பழித்து கழுத்தை திருகி 3வது மாடியிலிருந்து போட்டு கொலை செய்யற காலம். பிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு நிம்மதியா தூங்க முடியாத காலம். நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிவிட்டது. விபச்சாரம் பாவம் என்று சொன்ன அதே தேசத்திலே இன்னைக்கு விபச்சாரம் பாவம் இல்லை என்று சட்டம் இயக்கியாகிவிட்டது. கேரளாவிலே ஒரு கள்ளக்காதலன் அந்த பெண்ணுடைய வீட்டார் முன்பாக அந்த பெண்ணை கையிலே இழுத்து கொண்டு நடக்கிறான். அவர்கள் எல்லாரும் அவரை அடிக்கிறார்கள். ஆனால் கவலைப்படவில்லை. இந்த பெண்ணும், திருமணமான அந்த பெண் வேறொரு வாலிபனோடு நடந்து போகிறாள். அது யூடியூபிலே பார்க்கும்போது இருதயம் வலித்தது. ஜனங்கள் இன்றைக்கு கண்களில் மயக்கம், பாவ மயக்கம். மீடியா அவருடைய இருதயத்தை ஆட்டி படைக்கிறது. எதை திறந்தாலும் 2 பொண்டாட்டி கதை, எங்கே பார்த்தாலும் அசுத்தமான நடனங்கள், பாலியல் உறவுகளையும் இச்சைகளையும் தூண்டுகிற பாடல்கள். இளம் வாலிபர்கள் காதல் வயப்பட்டு மாயையான காதலுக்காக கற்பை இழக்கிற சூழ்நிலைகள். சிறு பாலகர்கள் கையிலே 2GB டேட்டாவோடு இருக்கிற போன் இருக்கிறது. பாடத்தை படித்த பிறகு எதை வேண்டுமானாலும் பார்க்க முடியும். பேரண்டல் கண்ட்ரோல் சரியாக போடப்படாவிட்டால் பச்சிலம் குழந்தையுடைய எண்ணங்களை கரைப்படுத்துகிற அசுசியான காரியங்கள். விழிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. விழிக்க வேண்டும். சமுதாயம் விழிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் விழிக்க வேண்டும். சபைகள் விழிக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் விழிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று. தூங்குகிற நீ விழித்து. சில பேரு தூங்குறது மாதிரி படுக்கையிலே படுத்துட்டு இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, கண்ணை திறடா. அவன் கண்ணை மூடிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருப்பான். முழிச்சுட்டான், ஆனா கண்ணை மூடிக்கிட்டே படுத்துட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஒரு செம்புல தண்ணியை கொண்டு வந்து மூஞ்சில தெளிங்க, ஐயோ. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான். சபையில வந்து அப்படியே ஏசி போட்டு ஃபேனு கீழே உட்காந்து பாஸ்டர் அங்க உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. இது தூங்கிட்டு இருக்கோம். ஆமென் ஆமென். என்ன என்ன தூக்கம்?
தூக்கம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு. இயேசுவின் நாமத்தை சொல்றேன். அதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு எக்கால சத்தமா எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் சொல்ற மாதிரியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழும்பு. இப்படி சொல்றதா இருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நீங்க சொல்றத பார்த்தா தூங்கு தூங்கு பாலா, தூங்கு கண்ணே பாலா. பக்கத்துல பார்த்து சத்தமா சொல்லுங்க, எழும்பு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம், சீக்கிரமா வாசிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் ஒரு எக்காலமா மாத்தி ஜனங்களை எழுப்புதலுக்குள்ளே நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு எழுப்புதல் எக்காலம். நீங்க யாருங்க? எழுப்புதலின் எக்காலம். வாசிங்க. இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு, இந்த ஜாமக்காரன் மதில் மேல் நடந்து பட்டணத்தை பாதுகாக்கும்படி நடந்து கொண்டிருக்கிறான். அவன் கையில் எக்காலம் இருக்கிறது. எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, ஜனங்களை தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன், சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையா அதை கேட்டும் எந்திரிக்காம தூங்கிக்கிட்டே இருந்தான்னா, பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால், சத்துருக்கள் வந்து அவனை வாரிக்கொள்வது உண்டானால், அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். அந்த ஊழியக்காரன் மேல் சுமராது, அந்த எக்காலத்தின் மேல் சுமராது. அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை. அவனுடைய இரத்த பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். நான் உங்களுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். கடந்த வருஷமே கர்த்தர் ஒரு மரணத்தை, இந்த பட்டயத்தை இந்த தேசம் முழுவதுமாய், தேசங்கள் முழுவதுமாய் கொண்டு வரும்போது, விழித்திருந்து ஜெபித்தவர்களை கர்த்தர் ஜீவனோடு தப்பிக்க வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அது ஒரு எக்கால சத்தம். It was a warning sign. வரப்போகிற பயங்கரமான அழிவுக்கு அது ஒரு எச்சரிக்கை. வாதைகளுக்கு எச்சரிக்கை, ஊற்றப்பட போகிற கோப கலசங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. 7 எக்காலங்கள், ஒவ்வொரு எக்காலத்தையும் பரலோகத்தில் தூதன் ஊதும் போது ஒவ்வொரு அழிவுகள் பூமியிலே இறங்கி வரும். It is a symbolic warning sign. எக்கால சத்தம், ஜாமக்காரனின் சத்தம். 2019 எக்கால சத்தத்தை இதே நாகர்கோயில்ல வந்து எக்காலத்தை ஊதி பட்டயம் வருகிறது, சபைகள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னபோது சிலர் கேட்டார்கள், சிலர் கேட்கவில்லை. 257 பேர் மரித்திருக்கிறார்கள். இதுமேலும் யாரும் மரிக்க கூடாது. நாம் எழும்ப வேண்டிய நேரம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. நீங்க சும்மா இருக்க முடியாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஜாமக்காரரே, எக்காலத்தை உங்க வாயில வைங்கன்னு கர்த்தர் சொல்றார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் கொரிந்து சபை கிட்ட தீர்க்க தரிசன வரத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பவுல் இப்படி ஒரு வசனத்தை எழுதுகிறார். அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? யுத்தத்திற்கு ஆயத்தமாக மாட்டானே, தூங்கிக் கொண்டே இருப்பானே. எக்காலம் ஒரு எழுப்புதலின் சத்தம். ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படும்படி குமரி மாவட்டமே கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பணம் தேவைதான், நகை தேவைதான், வீடு தேவைதான், ஆஸ்திகள் தேவைதான். அதைவிட எழுப்புதல் தேவை. அதைவிட தேவனுடைய ராஜ்யம் தேவை. ரபனா ஷந்துரபா, மிகுந்த பாரத்தோடு உங்ககிட்ட சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு சில பேரை இந்த குமரி மாவட்டத்தில் எழுப்பி அவருடைய கைகளின் மூலமாய் பலத்த அற்புத அடையாளங்களை செய்ய சிலரை உள்ள ஸ்டர் பண்ண போறாரு. சிலருக்குள்ள ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கி வர போகிறது. ஆண்டவர் உங்க உள்ளத்தை அசைக்க போகிறாரு. உங்களுக்குள்ள ஒரு அவேக்கனிங் வர போகிறது.
எக்கால சத்தம் தூங்குறவங்களை எழுப்புற சத்தம், எக்கால சத்தம் சேனைய சேர்க்கிற சத்தம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏகூத் என்கிற வாலிபன் எக்லாக் என்கிற பொல்லாத மனிதனை கொலை செய்துவிட்டு அவன் ராஜாவை முடியடித்து விட்டு அவன் ஜனங்களுக்கு மத்தியிலே வந்து, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, அங்கே வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காளம் ஊதினான். ஏகூத் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மேல உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவர்கள் இவனுக்கு பின்பாக தொடர்ந்து போய் மோவாபியரில் 10,000 பேரை வெட்டி கொண்டார்கள். புஷ்டியும் பலசாலியும் உள்ளவர்களாய் அழித்து போட்டார்கள். ஒருவனும் தப்புவிக்கவில்லை. காரணம், எக்கால சத்தம் அவர்களை எழுப்பினது. என்னங்க, எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சாத்தானை முறியடிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. மோவாபிய சேனை, மோவாபுனா அருவருப்பு, அருவருப்பு. அம்மோனியரையும் மோவாபியரையும் கர்த்தர் சொன்னாரு, என் ஆசரிப்பு குள்ளத்துக்குள்ள உள்ள விடாத. தவறான முறையில் வந்தவர்கள் அவர்கள். என் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரக்கூடாது. அசுத்தம், அருவருப்பு. பெற்ற தகப்பனிடத்தில் பாவம் செய்த லோத்தின் பிள்ளைகள், அருவருப்பு. ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீ முறியடிக்கணும், மோவாபியரை முறியடிக்கணும், அந்த அருவருப்பை வெளியே தள்ளணும். கர்த்தர் வாலிபனாகிய ஏகூத்தின் மேலே இறங்கினான். அவன் எக்காளம் ஊதினான். சேனையாய் இஸ்ரவேல் புறப்பட்டு ஏகூத்துக்கு பின்னாடி போனாங்க. கர்த்தர் மோவாபியரை இஸ்ரவேலின் கைக்கு கீழ் உட்படுத்தினார். இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் சத்துருக்களை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்கும்படி கையை தட்டி வாயை திறந்து ஒரு எழுப்புதல். அந்த எக்கால சத்தத்தை கேட்டு ஜனங்கள் எப்ராயிம் மலையிலே வந்தது போல. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பயந்தாங்கோலியான கிதியோன் கிட்ட கர்த்தர் சொல்ல, பராக்கிரமசாலி உன்னோடு இருக்கிறார். நான் எப்படி? நானே தானியத்தை வெட்டாந்தரையில் அடைக்காம நான் ஓரமா போய் ஆலைக்கு பக்கத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் மூலமாய் ஆண்டவர் சொன்னார், ஒரே மனிதனை முறியடிப்பது போல இந்த பெரிய மீதியான சேனையை நீ முறியடிக்க போகிறார். நம்பவே இல்லை. கர்த்தர் நம்ப வச்சார். எப்போ தெரியுமா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். எல்லாரும் சொல்லுங்க, இறங்கினார். அப்ப என்னாச்சுங்க? அவன் எக்காளம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடகம் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? தூங்கிக்கிட்டு இருந்த இஸ்ரவேலர்கள் 7 ஆண்டுகளாக தூக்க கலக்கத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் இந்த கிதியோன் எக்காளம் ஊதின உடனே தூக்கத்தை விட்டு எழுந்து சொல்றாங்க, இதுக்கு மேல மீதியானீர்கள் அல்ல, இந்த சத்தம் வெற்றியின் சத்தம், இந்த எக்கால சத்தம் எங்களை எழுப்புற சத்தம், எங்களுக்கு ஜெயத்தை. கையை தட்டி வாயை திறந்து, போதாது போதாது போதாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா இருந்த எல்லா காரியத்தை கர்த்தர் உடைச்சு உங்களை அதுக்கு மேல எழுப்ப போறா. உங்களை அதுக்கு மேல எழுப்ப போறா. கையை தட்டி சொல்லுங்க, என்னை எழுப்பு கர்த்தாவே, எழுப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இப்ப வியாதிகளை எடுத்து போட போகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுக்குள்ள காண்டாம இருக்கிறதுக்கு ஒப்பான பலன் இறங்கி வரப்போகிறது. உங்க சிரசுல ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் வரப்போகுது. இதுவரை நடக்காது, இந்த வருஷம் நடக்க போகிறது. செத்ததெல்லாம் உயிரோடு எழுப்ப போகிறது. நான் இருந்தா சத்தமா ஆமென் சொல்லியிருப்பேன். என்னது செத்தது உயிரோடு எழுமா? ஆமாங்க, எக்கால சத்தம் கேட்டா செத்தது உயிரோடு எழும்புங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மரித்தது நீ எதெல்லாம் சொன்னீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் எழுப்ப போறா. ஏன் சொல்றேன்? 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வேதத்தை திருப்புவோமா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி
இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சிஸ்டர், யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். சத்தமா சொல்லுங்க. யார் அவங்க? ஒருவேளை உங்க தாத்தாவா இருக்கலாம், உங்க பாட்டியா இருக்கலாம், உங்க பூட்டனா இருக்கலாம், ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அப்போஸ்தலரா இருக்கலாம். ஆண்டவர் வரும்போது எக்கால சத்தத்தை கேட்டா கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் உயிரோட எழும்பி வருவார்கள். அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? இப்போ என் கேள்வி, நான் ஒன்று சொல்ல போறேன், நீங்க கையை தட்டி ஆர்ப்பரிக்க போறீங்க. ரெடியா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய எக்கால சத்தம் கேட்கும் போது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்தவங்களே உயிரோடு எழும்புவாங்கன்னா, இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் நம்ம எக்காலத்தை ஊதும் போது உயிரோடு இருக்கிற நம்மை ஆண்டவர் எழுப்ப எவ்வளவு வல்லமை உடையவராய்! ஹல்லேலூயா! எழுப்புதலின் சத்தம் எக்கால சத்தம், எழுப்புதலின் சத்தம். அதுக்குதான் கர்த்தர் சீயோனிலே எக்காலம் ஊத சொன்னார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, தலிதா குமி, சிறு பெண்ணே எழுந்திரு. அவள் மரித்து போயிருந்தாள், ஆனால் ஆண்டவர் கையை பிடிச்சு சொன்னார், மை டார்லிங் அரைஸ். அந்த தலித்தா குமிக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என் பிரியமானவளே, என் இதயத்துக்கு பிரியமானவளே எழுந்திருன்னு அர்த்தம். எக்கால சத்தமாம் இயேசு சொன்னாரு, லாசருவே வெளியே வா. இவர் எக்கால சத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 சொல்லல எக்கால சத்தம். இயேசு சாமி சத்தத்தை கேட்ட உடனேயே 4 நாளா அழுகி போன உடம்புல இருந்து எல்லாம் கெட்ட ரத்தமும் வெளியே வந்த லாசருவை உயிரோட கர்த்தர் எழுப்பினா. கவனிங்க, ஆண்டவருடைய காத்து, சுவாச காற்று, எழுப்புதல் காற்று, அது மனுஷனுக்குள்ளே ஊதுனாரு, அவன் எழும்பினான். ஆனா எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள், எப்பவோ செத்த அந்த எலும்புகளை தீர்க்கதரிசி எக்கால சத்தமாம் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, எப்பவோ செத்ததை கர்த்தர் உயிரோட சேனையா மாற்ற முடியும்னா, எலிசா செத்த பிறகு 1 வருஷத்துக்கு அப்புறமா அவனுடைய எலும்புகள் மேல மோவாபியர் தண்டில் இருக்கிற ஒரு வாலிபனுடைய பிரேதம், செத்து போன எலிசாவுடைய எலும்பு மேல அந்த எலும்புக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய காற்று எழுப்பக்கூடிய காற்றாக இருக்குமானால், உயிரோடு இருக்கிற நமக்கு உங்க வியாபாரத்தை எடுக்க போகிறார். உங்க சரீரத்தில் பலவீனத்தை மாற்றி உங்களுக்கு சத்த சுகத்தை கொடுக்க போறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப போகிறது குமரி மாவட்டம். கேன்சர்னால மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப போகிற பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. எழும்பி நிற்கலாமா? அதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை எழுப்புதலால எழுப்ப விரும்புகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன், நான் உனக்காக நான் அநேக காரியங்களை எழுப்பி தர போகிறேன். எத்தனை பேர் வாயை திறந்து அந்நிய பாஷை பேச விரும்புறீங்க? அன்பார்ந்த பிள்ளைகளே, ரோமர் 8 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8 அதிகாரம், இந்த வசனத்தை தயவு செய்து இந்த தொலைக்காட்சியிலே இருக்கிற அந்த ஸ்கிரீனில் போடுறாங்க, அந்த வசனத்தை நீங்களும் என் கூட சேர்ந்து வாசிங்க. வாசிக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்குள்ளே அந்த எழுப்புதலை எக்கால சத்தமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தரப்போகிறார். ரோமர் 8:11 சேர்ந்து வாசிக்கலாமா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கையை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க.
பெற்றுக்கொள்ளுங்க. உங்க கிட்னியை உயிர்ப்பிக்கிறார், உங்க தைராய்டை உயிர்ப்பிக்கிறார், ரத்த நாளங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்களுடைய கேன்சர் கட்டிய கத்தர் இப்போ முற்றிலும் அழிக்கிறார். உங்க சரீரத்திற்கு வலி எல்லாம் மறைகிறது, எலும்புகளை நினைவுள்ளதாக்குகிறார், ரத்த ஓட்டம் சீராகிறது, உங்களுடைய இருதயத்தை சுகமாக்குகிறார். நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பாய். உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவா. வியாதியை உன்னை விட்டு விலக்குவே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எல்லாம் கையை வைத்து அந்நிய பாஷை பேசுங்க. இப்பொழுது எக்கால சத்தம் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறது. கர்த்தருடைய சபை எழும்ப போகிறது. கர்த்தருடைய சபை வைராக்கியம் எழும்ப போகிறது. எழும்பு எழும்பு, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து வெளியே வா. செபிக்க வேண்டிய அளவு செபிக்கலாம். நீங்க சில பேர் மேல கர்த்தர் அக்கினியை போட போகிறார். சில பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதலை பத்த வைக்க போறார். ஒரு பெரிய அக்கினி இறங்கி வர போகிறது. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என் கூட சேர்ந்து வாயை திறந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. வாயை திறங்க, சத்தத்தை உயர்த்துங்க. இந்த mighty name of Jesus. வேடிக்கை பார்க்காதீங்க, அங்க இங்க வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்க உண்டு, கர்த்தர் உண்டு. கர்த்தர் சொல்லுங்க, இறங்கும் கர்த்தாவே, என்னை எழுப்புங்க, என் இதயத்தை எழுப்புங்க, என் சரீரத்தை எழுப்புங்க. Listen, listen, கேளுங்க. யாருக்கெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள் வேணும்? யாருக்கெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள் வேணும்? கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். கர்த்தர் என்னை உயரமாய் எடுத்துக்கொண்டு போய். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் வேணும்? எத்தனை பேருக்கு இயேசுவை முகமுகமா பார்க்கணும்? எத்தனை பேருக்கு ஆண்டவராலே பிலிப்பு எப்படி ஒரு இடத்துல காணப்படாமல் மறு இடத்துல காணப்பட்டாரோ அது போல ஆவியிலே பிரயாணம் பண்ண வேண்டும்? முடியுமா? முடியும். எக்கால சத்தத்தை கேட்டு ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்களையும் கர்த்தர் மரித்தோரை விட்டு எழுப்பி தேவ தரிசனங்களை காணும்படி இந்த இரவு உங்க மேல அவருடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுவார். உங்க சரீரத்தால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அக்கினி மேல் வீட்டு தரையில இறங்கி வந்தது போல இந்த இரவு ஒரு எக்கால சத்தம் உங்களை எழுப்புவதாக. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமா இருக்கிற சகல கிரியைகளை கர்த்தர் இப்ப உடைக்கிறார். எல்லா மந்திர கட்டுகள் உடைகிறது, எல்லா பில்லி சூனிய வல்லமைகள் உடைகிறது. கர்த்தர் அதெல்லாம் உடைச்சு உங்களை வெளியே கொண்டு வர்றாரு. கர்த்தர் உங்க சபைக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா கிரியைகளை உடைக்கிறார். அந்த காலத்தில் கிரியைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிறது. நீங்க தான் அந்த எழுப்புதல் வீராங்கனை, நீங்க தான் அந்த கிதியோன், நீங்க தான் அந்த எலியா, நீங்க தான் அந்த மோசே. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எழுப்புகிறேன். எழும்பு சீயோனே. பெற்றுக்கொள்ளலாமா? ஒவ்வொரு எக்காலம் ஊதும் போதும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஒவ்வொரு எக்காலம் ஊதும் போதும் கர்த்தர் ஒரு அசைவை உங்களுக்கு தரப்போகிறார். இன்னைக்கு சபையை கர்த்தர் வேற லெவலுக்கு கொண்டு போக போறாரு. ஆண்டவர் சபையை வேற லெவலுக்கு கொண்டு போக போறாரு. அதுக்காக தரிசனங்களை தர போறாரு. அதுக்காக வாசலை திறக்க போறாரு. அதற்காக தான் ஜெபிக்க வந்தோம். அதுக்காக தான் எக்கால சத்தம். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், ஏராளமான ஜனங்கள் தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் பேர் போதும். கிதியோனோடு இருக்க 300 பேர் போதும். ஆண்டவர் சொல்றார், நான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். முதலாம் எக்காலம் கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு எழுப்புதலை தரப்போகிறார். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த வருடம் அவமானம், வெட்கம், தலைகுனிவு. கர்த்தர் சொல்றார், இந்த வருஷம் உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வருகிறது. ரெட்டிப்பான நன்மையை தருகிற இரண்டாவது எக்காலம். ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்.
மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். மூன்றாவது எக்காலம், மரித்து போனவங்க வாழ்க்கையில எழுப்புதலை கொண்டு வருகிற எழுப்புதல் எக்காலம் பெற்றுக்கொள். கல்லறைக்குள்ள இருக்கிற எல்லா மக்களையும் சபைகளையும் கல்லறை போல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிற சபைகளை பார்த்து கர்த்தர் சொல்றார், லாசருவே வெளியே வா, சபையே வெளியே வா, சபையே வெளியே வா, சபையே. நாலாவது எக்காலம், இழந்து போன எல்லா கிருபைகளை கர்த்தர் இப்ப திருப்பி தர்றாரு. ஜெபிக்க முடியாத தடைகள் உடைகிறது, அதிகாலை எழும்ப முடியாத தடைகள் உடைகிறது. 21 நாள் 41 நாள் உபவாசம், மறுபடி கர்த்தர் அனல் மூட்டுகிறார். கிருபையின் எக்காலம், 5ஆம் எக்காலம், இழந்த கிருபையை மறுபடி பெற்றுக்கொள். குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவாய் மாற்ற போகிறார். காண ஒரு கல்யாணத்தில் 6 கற்சாடிகள் வெறுமை, தண்ணீரால் நிரப்பு, முண்டு குடித்தா திராட்சரசம். வெறுமையான வாழ்க்கையை கண்ணீரால் நிரப்பினாய் அல்லவா? மாறாவை மதுரமாக்கினவர் குறைவை நிறைவாக்கும்படி 6வது எக்காலம், நிறைவின் எக்காலம். வெளிப்படுத்தல் 11:15 சொல்லுகிறது, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலம் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் வானத்தில் ஒரு சத்தம், உலகத்தின் ராஜ்யங்கள் குமரியே கர்த்தருடைய மாவட்டமாய் மாறிவிட்டார். கர்த்தர் உனக்காக எல்லாம் செய்து முடிக்கிறார். எரிகோ விழுகிறது. 7வது எக்காலம், எழுப்புதல் எக்காலம். கையை தட்டி ஆர்ப்பரி, 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 ஆர்ப்பரி. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.